என்னுடைய எண்ணம், செயல், சிந்தனை, என்னுடைய இருப்பு, என் வாழ்க்கை இது எல்லாத்துக்குமா ஆனால் சொந்தக்காரர். அவருடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் நான். அவருடைய இன்னொரு பிரதிபலிப்பு, அவருடைய எல்லாமே. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு மாதா, அம்மா, மற்றபடி பிதா, குரு, தெய்வம் எல்லாமே அவர் தான். நான் பிறந்த அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இனி எப்போவும் என்னுடைய எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது ஒன்று அவர் எனக்கு சொல்லுவார், இல்லை நான் அவராக யோசித்து செயல்படுவேன். அதுதான் உண்மை. பிறந்தது மதுரை திருமங்கலம்ங்கிற ஊரில். அங்கே 12 வயசில் சினிமா ஆசையில், சினிமா ஆசைக்கு ஒரு சூழல் சரியில்லைங்கிற ஒரு எண்ணத்தில் அங்கேருந்து ஓடி வந்துட்டாங்கன்னா அங்கேருந்தே அவருடைய நல்ல விஷயங்கள் அங்கேருந்தே ஆரம்பமாயிடுச்சு. என்ன அப்படின்னாக்க, ஓடி வந்தவொன்னே அப்பா ரொம்ப, அதாவது நல்ல விஷயங்களை சரியாக கொண்டு போய் எங்கிட்ட சேர்க்கணுங்கிறதுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே தான் ஒரு பெரிய கனவோடு அந்த கனவை எப்படியும் ஈடு செய்யணும், நிறைவேற்றி காட்டணுங்கிற ஒரு பெரிய ஒரு எண்ண தீர்க்கத்தோட அவங்க பாண்டி பசாரில் வாழ்க்கையை ஓட்டுற அந்த ஆரம்ப நேரத்தில் கடை வாசலில் படுத்துக்கிட்டு அவங்க அந்த கடையை நைட் டைம் பார்த்துக்கிட்ட அந்த சூழலில் ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்த அந்த காசை வச்சுக்கிட்டு அவங்க தினசரி வாழ்க்கை நடத்திருக்காங்க. அப்போது ஒரு நண்பர் மூலமாக டனால் தங்கவேலு அவங்களுடைய வீட்டில் வேலைக்கு சேர்ந்தாங்க. வேலைக்கு சேர்ந்தது தங்கவேலு சார் அவங்க. நான் என் 25 நாளில் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அவங்க அப்பா இப்போ தானே என் வீட்டு வேலைக்காரன்னு சொல்லிட்டுருக்காண்டா, என் வளர்ப்பு பையன்டா அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எந்த அளவுக்கு ஒரு வேலைக்காரனாக உள்ளே போய் அது வளர்ப்பு பையன் அந்த ஓனர் சொல்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா, அந்த வீட்டை தன் வீட்டாகவும் அந்த மக்களை தன் மக்களாகவும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள், நல்ல ஒரு மனசு அங்கேருந்து ஆரம்பித்து அப்பா சென்னைக்கு 1954. அந்த அப்பா சொல்லுவாங்க, நான் சினிமாவுடைய ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனோட எண்டு பார்த்தவன், அதே நேரத்தில் அந்த செகண்ட் ஜென்ரேஷனோட ஆரம்பத்துலேருந்து நான் பார்த்தவன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ரொம்ப மரியாதையான தொழில் என்னன்னு சொன்னாக்க எடிட்டிங்னு சொன்னாங்கன்னு சொல்லி அந்த எடிட்டிங்க்கு சத்யா ஸ்டுடியோஸ், இப்போ இருக்க சத்யா ஸ்டுடியோஸ்க்கு மறுபடியும் டி நகர்லேருந்து தினமும் நடந்தே போவாங்க எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு அடித்தளத்திலிருந்து ரொம்பவே ஒவ்வொரு அப்பா சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு செங்கலாக நான் சூளையில் செங்கலாக உருவாக்கி என் வீடு கட்டினேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அடிமட்டத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு அப்பா வர்றதுக்கு எத்தனை ரிஸ்க் எடுத்தாங்க, எத்தனை அதாவது உழைப்பு அப்படின்னா சுற்றி என்னோட சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாருமே அப்பாவுடைய உழைப்பை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பேசுவாங்க. ஏன்னா அது நான் பெருமைப்படுவேன். எனக்கு அணுவணுவாக தெரியும் அப்பாவுடைய கஷ்டங்கள். ஏன்னா முதல் பையனாக பிறந்து முழுக்க நான் பார்த்துருக்கேன். நான் அம்மாக்கிட்ட என்றைக்கும் சொல்லுவேன், அம்மா உங்களுக்கு எனக்கு ஒரு 2 வருஷம் தான் வித்தியாசம், அப்பாவை தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அம்மாவுக்கு அப்பா பற்றி அதிகம் தெரியுமோன்னு எனக்கு ஒரு பொறாமையாக இருக்கும். அந்த மாதிரி அப்பா பற்றி நிறையா நமக்கு தெரியும்னா அவ்வளவுமே ஏதோ ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான் அவருடைய வாழ்க்கை. அது எல்லாத்தையுமே ரொம்ப துணிவாக சந்திச்சிருக்காங்க. 1980 ரவி அம்மா கன்சீவ் ஆகிருந்த அந்த நேரத்தில் ஒரு ரொம்ப நைட் அண்ட் டே உழைச்சி அந்த வேகமும் அந்த துடிப்பும் இப்படிலாம் ஒரு மனுஷனால் முடியுமான்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வேலை செஞ்ச ஒருத்தர் 1980 ரவி பிறக்க வேண்டிய அந்த நேரத்தில் அப்பா கைகால் விழுந்துருச்சு. அப்பாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் அப்பா படுக்க இருந்தாங்க. அது சொன்னால் நம்ப கூட முடியாது. ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அதாவது சீக்கிரமாக அப்பாவுக்கு எதாவது ஆகிடுங்கிற மாதிரி ஒரு சில பேர் பேசுகிற அளவுக்கு ஆன ஒரு சூழல் அது. அப்போ எனக்கு 6 வயசு. எனக்கு அந்த நேரத்தில் அம்மா அவ்வளோ தைரியமாக பார்த்துக்கிட்டாங்க. அப்பாவுடைய மனதைரியம், அந்த தான் மீண்டு வருவோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் கூட பார்த்தவன். அது அந்த லைஃப்பில் மீண்டும் ஒரு ஃபுல் ரைஸ் வந்தாங்க அப்பா. எனக்கு கொஞ்சம் நஞ்ச நல்ல குணம் இருக்கிறனாலோ, இல்லை சில தொழில் வித்தைகள், சில தொழிலை கற்றுக்கிட்டனாலோ முழுக்க அதில் எந்த விதமான அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நான் ரொம்ப கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லணும். அதுவே எனக்கு ஒரு பெரிய கிடைக்காத ஒரு விஷயம்னு சொல்லணும். அந்த விதத்தில் எனக்கு ஒரு இயக்குனராக இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக ஏதாவது செய்யணுங்கிற ஆசை முதல்ல. இனி எது செய்தாலும் நான் வித்தியாசமாக செய்வேங்கிற ஒரு எண்ணம் எனக்கு எப்போவுமே. அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த அடிப்படை காரணம் எனக்கு 95 நாள்லாம் சொல்லி கொடுத்த வார்த்தை, எது செஞ்சாலும் வித்தியாசமாயிரு. எது செஞ்சாலும் நீ ஒரு 10 பேர் சேர்த்து நீ செய்யாத, அதில் எப்படி வித்தியாசப்படணும்னு யோசி.
அதுதான் வந்து உன் வெற்றிக்கு ஒரு வழின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே நெத்தில் வந்து அப்படியே அரைஞ்ச மாதிரி மண்டல அரைஞ்ச மாதிரி சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அது வந்து தேடலை பற்றி சொல்லியிருக்காங்க, வித்தியாசத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்லி எனக்கு புரிய வைப்பாங்க. பாருப்பா, கோழி வந்து தன்னோட இறையை வந்து அது முதலே பார்த்துரும், இருந்தாலும் அங்கே திருப்திப்படாது, அது இன்னும் என்ன இறை கிடைக்கும் தேடிட்டே இருக்கும் சொல்லணும். எனக்கு கோழியை பார்க்க போது அது தோணும். அந்தந்த வயசில் எனக்கு புரிகிற தன்மையில் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. 10 பேர் சத்தம் போடுற இடத்துல ஒருத்தன் சைலண்டாக இருந்தால் அவன் மேலே கவனம் போகும், 10 பேர் அமைதியாக இருக்கிறத ஒருத்தர் சத்தம் போட்டு அங்கே கவனம் போகும்னு எனக்கு சொல்லாத உதாரணம் கிடையாது. நம்ம இந்த வாழ்க்கையில் எதை செய்தாலும் ஒரு வித்தியாசமான முத்திரையை தனித்தன்மையோட பதிக்கணுங்கிறத அப்படியே நான் இருக்கும் வரை அது எனக்கு வந்து மறையாத அளவுக்கு எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கு நான் ஒரு சினிமாவில் வந்து ஒரு சிறந்த ஆளாக விளங்கணுங்கிறதுல அவர் பட்ட ஆதங்கம், அவர் பட்ட முயற்சிகள், அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு சொல்லித்தரதுல வந்து அவர் காட்டின அக்கறை, எனக்கு வந்து ஒரு ஆசான் வந்து ஒரு அப்பாவாகவும் இருக்கிறதுல வந்து கிடைச்ச அத்தனை விதமான பாக்கியங்களும் முழுசாக அனுபவித்த ஒரு ஆள் நான் சொல்லணும். எனக்கு வேலை வேறு வீடு வேறு கிடையாது. என்னை எல்லா விதத்துலையுமே வந்து என்னை வந்து எக்யூப் பண்ணாங்க. என்ன ஒரு 12 வயசு இருக்கும், கிரேட் எஸ்கேப்புங்கிற படம் தான் எனக்கு முதல்ல மடியில் உட்கார வச்சு, எனக்கு இப்போ புரியாத வயசு இருந்தாலும் எனக்கு வந்து புரியறதுக்காக அவருக்கு எடுத்துகிட்ட சிரமம் அந்த படங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. என்னென்னா கிரேட் எஸ்கேப் நான் பார்த்த முதல் படம், எனக்கு அவர் காமிச்ச முதல் படம். அதே மாதிரி ராபர்ட் வைஸ்ங்கிற டேரக்டரை பற்றி ரொம்ப சிலாகச்சு எனக்கு எதுவுமே விவரம் தெரியாத வயசில் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன விஷயம்னா அது எனக்கு அவ்வளோ ஒரு வாழ்க்கையை மாற்றுச்சுன்னு சொல்லணும். உதாரணத்துக்கு ராபர்ட் வைஸ்ங்கிற டேரக்டருடைய டேக்கிங்ஸில் வந்து ஒரு ஷார்ட் சேஞ்ச் ஓவர் ஆகும்போது அதில் ஜெர்க்கு இல்லாத ஒரு டேரக்டர் அவர் தான் பெஸ்ட். அதில் அதாவது ஒரு ஷார்ட்டு வந்து ஒரு ஒயிட் ஷார்ட் வந்து க்ளோஸ் ஷார்ட் கட் பண்ணோம்னா ஒயிட் ஷார்ட்டில் நம்ம கான்சன்ட்ரேஷன் அந்த இருக்கிற ஹீரோ மேலே நம்ம கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அடுத்த க்ளோஸ் ஷார்ட் ஆஃப் த ஹீரோ வரும்போது நம்மளுடைய கண்ணுடைய ஆக்சஸ் நம்ம அந்த ஸ்க்ரீனில் எங்கே பார்க்குறோமோ அதில் ஜர்க்கு வராது. எங்கே அந்த ஹீரோவுடைய பொசிஷன் இருந்துச்சோ க்ளோஸ்லையும் அதே அவர் ஐ பொசிஷன் அங்கேயே இருக்கும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற ஒரு டேரக்டரை நம்ம வந்து ஒரு ஷார்ட் சேஞ்ச் ஓவர் வரும்போது நம்மளை அறியாமல் அது நம்ம வந்து முன்ன ஷார்ட்டில் பார்த்த அந்த கதாபாத்திரத்தை எங்கே இருக்குன்னு நம்ம மனசு கண்ணு தேடும். அது தேடும்போது எந்த அளவுக்கு அது ஜர்க்கை வந்து மினிமைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்லி ஒரு தேரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப சின்ன வயசில். அது என்ன சொன்னாங்கன்னா, படம் பார்க்கும்போது உனக்கு தெரியாது, ஆனால் சைக்கலாஜிக்கலாக அதிகமாக ஜர்க்கு இருக்க உனக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெயின் இருக்கும். அது படத்தை பற்றி தெரியாத ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை வந்து உனக்கு க்ரியேட் பண்ணும். அதனால் வந்து அதை வந்து நீ வந்து தவிர்க்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுவாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்க, அவர் 7வது தான் படித்தவங்க. இருந்தாலும் என்னென்னா, ஒரு படத்தை வந்து நம்ம காமிக்கிற விஷயத்தை விட பின்புலத்தில் இருக்கிற சைக்கலாஜிக்கல் இம்பேக்டை பற்றி ரொம்ப யோசிக்கணும். அது எப்படி ஒரு தாக்கத்தை எல்லா ரூபத்திலையும் ஏற்படுத்த போகுதுங்கிற ஒரு தாக்கத்தை வந்து மனசில் வச்சுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து பார்வையை இனி நான் பார்க்குறது மட்டுமே உலகம் கிடையாது, பார்க்குறது மட்டுமே சினிமா கிடையாது, அப்படிங்கிற ஒரு பார்க்குறது மட்டுமே காட்சி கிடையாது, இது பின்புலத்தில் என்ன இருக்குன்னு நம்ம யோசிக்கணுங்கிற ஒரு பெரிய பார்வையை மாற்றி விட்டுச்சுன்னு சொல்லணும். இது வந்து அவர் சொல்லிக் கொடுத்த 1000 விஷயங்களில் இது ஒரு விஷயம். அவருடைய உழைப்புக்கு வந்து எத்தனை உதாரணம்னா சொல்லலாம். பர்டிகுலராக ஒரு நிகழ்வு வந்து அவர் எடிட்டிங் ரூமில், ஒரு படத்தோட எடிட்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் ஆகியும் அதை ரூமை விட்டு வெளியே வராமல் ஒரு செகண்டோட தூங்காமல் வேலை செஞ்ச ஒரு படம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நானும் வந்து அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேர் வழியில் ஒரு ஃபிலிம் ஜாயிண்ட்லாம் நான் போடுவேன். அப்போது 3வது நாள் வந்து நான்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்தேன். என்னாலே முடியல, எனக்கு இருக்க கூட முடியல. நைட்டு ஒரு மிட் 3 மணி இருக்கும். அப்போது எடிட்டர் அசிஸ்டன்ட் ஒருத்தங்க இருக்காங்க, நான் இருக்கேன். என்னால் முடியாமல் நான் வெளியே ஹாலுக்கு வந்து நான் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டேன். நான் அந்த எடிட்டிங் ரூமில் அந்த அசிஸ்டன்ட் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்துட்டு அந்த எடிட்டிங் ரூமுடைய டோர் மூடின உடனே அப்பா இருக்கிற திசையை பார்த்து ராட்சசன்னு சொல்லிட்டு அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்டு மயக்கமாயி. இது வந்து எங்கள் அப்பாவை பார்த்து ராட்சசன் சொன்னது எனக்கு வந்து அன்னைக்கு பெருமை தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதாவது ஒரு வேலை ராட்சசன், அதாவது தான் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு டயர்டோ எந்த ஒரு விஷயத்தையும் பற்றியுமே கவனம் செதறாமல் வெறும் வேலையில் மட்டுமே ஃபோக்கஸ் ஆகி இருக்கிற ஒரு தன்மை வந்து அது தெரியல. அது வந்து அப்படி ஒரு செட்டப் ஒரு ஆளாக உருவானாங்கன்னு தெரில. அது அந்த வேகமும் அதுவும் அது தானாக சுயம்பாக உருவானா மட்டும்தான் வருமோன்னு ஒரு எண்ணம் உண்டு. அதே விஷயத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்த கமர்ஷியல் சினிமா, அது வந்து அப்பா வந்து விட்லாச்சாரியா அவர்கள் தேவர் ஃபிலிம்ஸில் அவங்க வந்து தேவர் அவர்கள், அப்புறமா வந்து வீணையஸ் பாலச்சந்தர், இந்த மாதிரி எல்லார்ட்டையும் வேலை செஞ்சு ஒரு புதுசான ஒரு கலவையாக வந்து இருப்பாங்க. அது வந்து கமர்ஷியல் கிங்ஸ்னு சொல்லலாம், விட்லாச்சாரியா அவர்களையும் தேவர் அவர்களையும். அங்கேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன்னு எனக்கு வந்து சொல்லுவாங்க. அப்போது மெயினாக வந்து
எதை செய்கிறோங்கிறது முக்கியம், அதை எப்படி செய்கிறோங்கிறது முக்கியம். இதெல்லாம் தாண்டி நாம் ஒரு விஷயம் செஞ்சால் அது சக்ஸஸ் ஆகணும். வெற்றி நம்மளை வந்து சினிமாவிலையும் ஆகட்டும் இல்லை வாழ்க்கையிலையும் ஆகட்டும், நம்ம யாரோ காப்பாற்றுவாங்கன்னு நினச்சோம்னா அதோட நம்மளை யாராவது காப்பாற்றுவாங்கன்னு நினச்சோம்னா அதோட முட்டாள்தனம் ஒன்றும் கிடையாது. நம்ம தான் காப்பாற்றிக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி முதல்ல காப்பாற்றுவாங்க இல்லைன்னா அதெல்லாம் அடுத்த விஷயம். முதல்ல நமக்கு நாம் தான் எல்லாமே, நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளணுங்கிற அந்த ஒரு விஷயத்தை, அதுக்கு செய்கிற எல்லா விஷயத்துலையுமே வெற்றி நிச்சயம்னா தேவை. வெற்றியை வந்து அது வந்து இரண்டாம் பட்சமாக செகண்டரியாக வச்சுக்கவே கூடாது. அது என்றைக்குமே ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய திட்டங்களும் நம்ம செயல்பாடும் இருக்கணுங்கிறத ரொம்ப வந்து ஆணித்தரமாக சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு தனி ஒருவன் வந்து அவருக்கு நான் வந்து அதாவது பயந்தே பண்ணேன். என்னென்னா ஒரு நல்ல நாவல்ட்டியான தாட், அது அந்த நாவல்ட்டியான தாட்டு ஒரு ஏபிசி எல்லா சென்டர்ஸ்க்கும் போய் சேரணும்னு அப்பா வந்து மறுபடியும் சொல்லி கொடுத்ததை வந்து நான் மனசில் வச்சுட்டு அதை எப்படி போய் சேர்க்க முடியும் நான் வந்து பயந்துதான் பண்ணேன். ஏன்னா ஆரம்பத்தில் அப்பா சொல்லுவாங்க, ஒரு ஆள் வந்து சந்தையில் வந்து தெருவில் வந்து மக்கள் எல்லாம் வந்து கூட்டுவான், ஒரு கீரியும் பாம்புலையும் வந்து போட்டு ஒரு கீரிக்கும் பாம்புக்கும் சண்டையை மூட்டி விட்டு பெரிய க்ரௌடை திரட்டினதுக்கப்புறமா ஒரு அந்த திரண்ட க்ரௌடு கிட்ட வந்து எங்கள் பல்பொடி வேணுமான்னு சொல்லி கேட்பான். அவனோட பல்பொடி தான் அவன் வியாபாரம், ஆனால் அதை செய்கிறதுக்கு கூட்டத்தை திரட்டுறதுக்கு அவனுக்கு ஒரு கீரி பாம்பு வந்து சண்டை தேவைப்படுதுன்னு. அதாவது ஒரு கதையாக உதாரணமாக சொல்லும்போது, அப்படி பல்பொடி விற்கிறவனுக்கே இப்படி ஒரு உத்தி தேவைப்படும் போது நம்ம கோடிக்கணக்கில் பணம் போட்டு செய்கிற ஒரு விஷயம் இல்லாட்டி ரீச் ஆகணுங்கிறத வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம்னு சொல்லணும். மாறிக்கிட்டு இருக்க உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவர் என்றைக்கும் தன்னை அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறது. மூவியால் ஹேண்ட்மேடாக ஒரு மேனுவலாக அவர் செஞ்ச எடிட்டிங்லேருந்து அப்படியே வந்து அவர் ஆவிடுக்கு மாறின ஸ்டைலாகட்டும் எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணிட்டது. அன்னன்னைக்கு வளர விஷயங்களை எனக்கு தெரியாதுங்கிறத தைரியமாக சொல்லுவார். தெரிஞ்சுக்கிற முயற்சியில் எப்பவுமே இருப்பார். எல்லாம் தாண்டி வந்து அப்பாங்கிற ஒரு உறவு எனக்கு அவர் வந்து இன்னொரு பெரிய பாடம் சொல்லி கொடுத்தது. இந்த உலகத்தில் வந்து நம்ம கொண்டு போகிறது எதுவும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விட்டுட்டு போகிறது நிறையா இருக்குது. நம்ம விட்டுட்டு போகிற ஒவ்வொரு நினைவுகளும் கூட ரொம்ப உண்மையானதாகவும் சுகமானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கணுங்கிறத ஒரு பாடம். அதே மாதிரி நைட்டு நான் வந்து படுத்து தூங்கும்போது என் மனசில் வந்து நான் வந்து யாருக்கும் தீங்கு செய்யலை, யாருக்கும் நான் கெடுதல் செய்யலைன்னு நினச்சா நிம்மதியாக தூக்கம் வரும். ஆனால் அதே நேரத்தில் வந்து அவனை கெடுத்தனா இவனை அடித்தனான்னு தோணுச்சுனாக்க அது வந்து பிபி நமக்கு அதுவே அதிகமாகி நம்ம அழிவுக்கு தான் அது காரணமாகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்வோம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி. அதே மாதிரி டாப் டு பாட்டம் அது வந்து எங்கள் ஆஃபீஸ் பாயிலேருந்து சரி இல்லை மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அங்கேருந்து கடைசியிலேருந்து ரொம்ப உயரத்துலேருந்து ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிற ஆட்களுக்கு வரைக்கும் ஒரே சமமாக பழகிறது, எல்லாருக்கையும் அன்பாக இருக்கிறது. ஒரு அப்பாங்கிற உறவால் கிடைக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களையும் கிடைச்சா ஒரு மகன் எப்படி வளருவானோ, எப்படி வந்து இருக்க முடியுமோ அப்படி வளர்ந்தவன் நான். அதை வந்து நான் வந்து ஒவ்வொரு நொடியும் அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயத்தில் என்னென்னா, வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதை பிரித்து பார்க்க தோணலை. இப்போது சமுத்திரகனி அவர்கள் அவங்க வந்து கொடுத்த இந்த வாய்ப்பு ஒரு நிமிஷம் தள்ளி நின்று பார்க்க, ஏன்னா நான் தள்ளி நின்று பார்த்தது கிடையாது. அதை வந்து நான் என்னுடைய இந்த சந்தோஷத்தை நான் எவ்வளவு வந்து அவர்கிட்ட பதிவு பண்ணியிருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. அப்பா தேங்க்ஸ்மான்னு சொல்லி நான் எத்தனை சொல்லிருக்கேன்னு கூட தெரியல எனக்கு. அந்த ஒரு நேரத்தில் இப்படி தள்ளி நின்று பார்த்து என்னுடைய அப்பாவை நானே வந்து தள்ளி நின்று பார்த்த அவருடைய விஷயங்களை ஒரு வாட்டி அலசும் போது பிரமிப்பு, உணர்வு பொங்கல் என்ன வேணால் சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சமுத்திரகனி அவர்கள் கண்டிப்பாக அந்த அப்பாங்கிற டைட்டில் வச்ச படம் அது வந்து மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கும். அது வந்து அவ்வளோ ஒரு விஷயமா எப்படி சமுத்திரகனி அவர்கள் நார்மலான படம் பண்ணும்போது அப்படி பண்ணுவாங்க. அது இந்த மாதிரி ஒரு டாபிக் கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள்.